நான் மாணவனாக இருந்தபோது நான் பல நாள் அழுதுகிட்டே இருப்பேன், ராத்திரியெல்லாம் அழுதுகிட்டே இருப்பேன் மழையில். ஏன் ஆண்டவரே நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீங்க? அப்படிதான் ஆண்டவர் கிரியை செய்வார். ஆண்டவர் ஏன் முட்டாள்களை, புத்தி இல்லாதவர்களை, ரொம்ப கீழே இருக்கிறவங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் பூமியில் ரொம்ப கீழானவர்களை தெரிந்து கொண்டார். அதுக்கு காரணம் அவருடைய பிறப்பு ரொம்ப மேன்மையான பிறப்பு இல்லை. ஏன் அதை அவர் செஞ்சாரு? ஆண்டவருடைய திட்டம் மனித மாம்சியம் எவ்வளோ அறிவுன்றது கிடையாது. இல்லை, உங்கள் சுக்கிய ஜீவன் எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப உணர்ச்சியில் ரொம்ப உறுதியானவர்கள், ரொம்ப கட்டுப்பாட்டானவர்கள், ரொம்ப ரொம்ப டீசெண்டாக இருக்கிறது, ரொம்ப ரொம்ப அறிவாளிகளா, இல்லை ரொம்ப இல்லை சரீர பிரகாரமாக பலவான்களா, இல்லை நல்ல திறமையாக பேச்சாளர்களா, அது ஆண்டவர் அதை பார்க்குறதே கிடையாது. ஆண்டவருக்கு குட்டி தெய்வங்கள் தான் தேவை. ஆமென். அவரை உலகத்துக்கு கொண்டு போகிற மக்கள், ஆமென், அது தேவனுடைய ஜீவன், அதுதான் ஆண்டவரே இந்த உலகத்தை மாற்றும். அது மனுஷ வாழ்க்கை அல்ல, அது மாம்ச திறமை அல்ல. நான் பார்த்துருக்கிறேன், நிறைய மக்கள் யாரெல்லாம் ஆண்டு தெரிந்து கொண்டாரோ அவங்களுடைய ரகசியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பலவீனமானவங்களாக இருப்பாங்க. சரீரத்திலையும் சரி, இல்லை உணர்ச்சியிலும் பலவீனமாக இருப்பாங்க. அவங்க பிள்ளைகள் மாதிரி, குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க. அவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. அவங்க அவங்க வாழ்க்கையில் எதையும் தெரிந்தெடுக்க தெரியாது. நான் நினைப்பேன், நான் ஆண்டவராக இருந்திருந்தேன்னா நான் நல்ல உயர்ந்து படித்தவங்கள், நல்ல அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுப்பேன், நல்ல பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்திருப்பேன். அவங்களுடைய திறமையினால முழு தேசத்தையும் தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஏன் ஆண்டவர் அவங்கள தூக்கி போட்டுட்டு ஒரு 80 வயது மனிதன், அவன் திக்குவாய், அவனுடைய நம்பிக்கையெல்லாம் உடைந்து போனது. எதிர்காலத்தை குறித்து அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. ஒரு மெய்ப்பனாக அவன் போயிட்டான். தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டான். நான் யாரை பற்றி பேசுகிறவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மோசே. ஏன் ஆண்டவர் அவனை மற்ற எல்லாரையும் தேர்ந்தெடுக்கல? அவனுக்கு எகிப்து அரண்மனையில் சில திறமை இருந்துச்சு, அதையும் ஆண்டவர் அதை உடைச்சார். அந்த படிப்பு, அந்த வளர்ப்பு, அவங்களுக்கு சாப்பாடு, அவன் ரொம்ப பயங்கர ஒரு நம்பிக்கையோடு கூட இருந்தான். அதனால தான் அவன் போய் ஒரு எகிப்தனை கொன்னான். அவன் சொன்னான், ஹா இப்போ எல்லாருமே என்னை ஏற்றுக்கொள்ளுவாங்க, ஒரு ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவாங்கன்னு நினச்சான். அது ஏற்றுக்கொள்றது இல்லை, புறக்கணிக்கிறது இல்லை. ஏன் புறக்கணிக்கப்பட்டான்? ஏன் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் பாடுபட்டிருந்தாங்க, பல வருஷம் பாடுபட்டிருந்தாங்க, நூற்றுக்கணக்கான வருஷம் பாடுபட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அவர் அவசரத்தில் இருந்தார், தன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்க, அவர்களை கொண்டு வர. அவர்களால் முடியல. அவர் யாரோ ஒருத்தருக்காக பார்த்தார். அவன் ஜீரோவா மாறணும்னு பார்த்தார். தன்னுடைய எல்லா நம்பிக்கையும் உடைக்க போட்டுச்சு. அவளுடைய திறன் உடைக்கப்பட்டுச்சு. அவனுடைய வயதாச்சு. அவனுடைய மாம்சம் ஒடுங்கி போச்சு. அவனுடைய எல்லா கௌரவம் எல்லாம் போச்சு. அவன் மாமனாருடைய ஆடுகளை பார்த்துட்டு இருந்தான். அது ஒரு இந்த கிழக்கித்திய மக்களுக்கு ரொம்ப ஒரு அவமானம். அப்படி செட்டில் ஆயிட்டான். சரி, எனக்கு மனைவி இருக்குது, எனக்கு பிள்ளை இருக்குது, என்னுடைய வாழ்க்கை அவ்வளோதான், எனக்கு நல்ல மாமனார் இருக்கிறாரு, ஓகே போதும்னு நினச்சிட்டான். அவன் வனாந்தரத்தில் போகிறான், ஆடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். 8 வயது உள்ள ஒரு மனிதன் அவன் ஆடுகளுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க நினச்சி பார்க்க முடியுதா? ஜீரோ நம்பிக்கை அவனுக்கு. ஆனால் ஆண்டவர் வந்தார், கீழே இறங்கி வந்தார்.
அரண்மனையில் வரலைங்க, ஒரு முட்செடியின் மேலே வந்தார். இங்கே உள்ள இங்கே சிலர் வந்து நீங்கள் முட்செடியா நீங்கள் வந்தீங்க, யாராவது தொட்டா அப்படின்வீங்க. அதில் தேவன் வந்தார், மகிமைப்படுத்துகிறவர் வந்தார். அது அப்படியே பற்றி எரிய ஆரம்பிச்சிச்சு. அது எரியுது எரியுது எரியுது. வனாந்தரத்தில் மலைகளில் வந்து அது வந்து ரொம்ப பொதுவானதான். ஆனால் இது அது வந்து பயங்கர மகிமையாக பிரகாசிச்சு ஜொலிக்குது. ஆனால் இலைகள் வந்து அப்படியே இருக்குது, அந்த மரம் வந்து அப்படியே இருக்குது, அது வந்து கரிஞ்சு விழுகலை. ஆனால் உள்ளே இருக்கிற மகிமை மட்டும்தான் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. ஆமென். அப்படின்னா அது என்ன ஆச்சுன்னா, அந்த செடி இருக்கு பாருங்க, அந்த முட்புதர் வந்து அது அதை அழிக்காமல் அது வந்து அது உருமாற்றுச்சு. அதுதான் ஜோயே ஜீவனுடைய மகிமை. அதுதான் ஜோயே வாழ்க்கை வந்துச்சு. அந்த முள் புதரில் வந்துச்சு. வேன்றது. நீங்கள் ஹஸ்பண்ட் வந்து நல்லா பேசினா வே அப்படின்னு கத்துறது, பிள்ளை பேசும்போது வேன், யாராவது வந்து உனக்கு ஆலோசனை சொன்னா வே அப்படின்றது. அந்த இடம் அந்த இடத்துல மகிமை வந்து பிரகாசிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த முள்புதர் வந்து சாகலை. உங்களை பலர் நினைக்கிறீங்க, நான் வந்து என்னை 100% ஆண்டவருக்கு நான் கொடுத்துட்டேன்னா என்னுடைய குடும்பத்துக்கு என்னாகும், என்னுடைய சரீரத்துக்கு என்னாகும், எனக்கு என்னாகும், நான் நினைக்கிறேன். நான் சொல்லட்டுமா, எதுவுமே நடக்காது. ஆமென். நீங்கள் மகிமையிலேருந்து மகிமைக்கு போவீங்க. நீங்கள் பலத்திலிருந்து பலத்துக்கு போவீங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அண்ணா எத்தனை வருஷம் தெரியுமா கத்திட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியாது. 13 வயசில் நான் வந்து ஊழியத்தை ஆரம்பித்தேன். இப்போ நான் வந்து ரொம்ப மெதுவாக பிரசங்கம் பண்ணுறேன். ஒவ்வொரு முறையும் பிரேக் இன்ஸ்பெக்டர் என்னோடய வீட்டில் இருக்கிறாங்க. என்னுடைய மனைவி சொல்லுவாங்க, ஐயோ ஆண்டவரே, அவன் சத்தம் போட வேணாம் ஆண்டவரே, கொஞ்சம் மெதுவாக பேசிட்டு ஆண்டவரே டென்ஷன் ஆகக்கூடாது ஆண்டவரே, ரொம்ப சத்தம் போடக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய அம்மா வந்து ஜெபம் பண்ணுவாங்க, அப்பா இனிமையாக அழகாக பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு, சுருக்கமாக பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடணும். பல வருஷம் வந்து நான் அப்படியே கத்தி என்னோட ஒரு வார்த்தை கூட பேச முடியாத நிலைமை இருந்துச்சு. நான் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இப்போ எஸ்ஐக்கா நான் வந்து ரொம்ப நல்லவனாக மாறிட்டேன். நான் உங்களை 2 மணி நேரத்தில் அனுப்பிடுறேன். அது கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம். நான் வந்து எல்லா மக்களையும் ஆராதனை நடத்துவேன் பாருங்க, 2 மணி நேரம் நடத்துவேன் ஆராதனையில். அந்த 2 மணி நேரமும் மக்கள் அழுவாங்க, அவங்க உருளுவாங்க, அங்கே அக்கினி வரும், அங்கே வந்து பனி வரும், எல்லாம் மேகம் வரும், எல்லாம் வரும். அதுக்கப்புறம் என்னுடைய பிரசங்கத்தை நான் ஆரம்பிப்பேன். அறிமுகம் வந்து 1 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் சொல்லுவேன், சரி இப்போ நம்ம செய்திக்கு போகலான்னு சொல்லுவேன். எல்லாரும் சிரிப்பாங்க. அலெக்ஸுக்கு தெரியாது, சுதாக்காக்கு தெரியும். அந்த நாட்களில் காலையில் 3 மணி நேரம், சாயந்தரம் 4 மணி நேரம் நான் தான் ஒரே பிரசங்கி. என்னுடைய டீம் அந்தளவுக்கு ஒரு ஆயத்தமாக இல்லை. அப்போ பல முறை வந்து என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் போயிடும். பல முறை என்னால் உங்களுக்கு விளக்க சொல்ல முடியாது. நான் வந்து மிஷினரியாக இருந்தேன் நார்த் இந்தியாவில், பாஷை தெரியாமல். அந்த நேரத்தில் 25 தடவை எனக்கு வந்து பயங்கரமான டயரியா மாதிரி ஆயிடுச்சு. ராத்திரி நான் பிரசங்கம் பண்ணேன். சில நேரத்தில் என்னால் ஒரே ஒரு வார்த்தை கூட அப்படியே பேச முடியாது. ஒரு முறை நான் வந்து என்னோடய ஹோட்டல் ரூமில் இருந்தேன், செமினாருக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். 21 நாள் வந்து ஜெபக்கர் தரேன். 21 நாள், நூற்றுக்கணக்கான மணி நேரம் பிரசங்கம் பண்ணேன். உங்களை நினச்சி பார்க்க முடியுதா? அப்படி ஒரு மெலிசான ஒரு ஆள், உடைக்கப்பட்ட ஒரு ஆள். 14, 13 அதில் நான் ஆரம்பித்தேன். நான் ரொம்ப ஆரோக்கியமாக நான் சாப்பிட்டதில்லை.
அதை தான் நீங்கள் அறிஞ்சுக்கணும் விரும்புகிறேன். ஜோயே ஜீவன், அது உங்களுக்குள்ள பிரகாசிக்கும். ஆமென். உங்களை அழிக்காமல் உங்களுக்குள்ள இருந்து அது பிரகாசிக்கும். அது உங்களுடைய ஆசையை வந்து அழிக்காதம்மா. அது உங்கள் ஆசையை எடுத்து அது வந்து ஒரு தெய்வீக ஆசையாக அது மாற்றிடும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசையோ ஒரு நோக்கமோ உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, அது மாம்சமாக இருந்துச்சுன்னா, அக்கினி வந்து அதை பட்சித்து போட்டு அந்த ஜோயே வாழ்க்கை வந்து அது பரலோக ஆசைகளை உங்களுக்குள்ள உருவாக்கும். அது 1000 மடங்கு அதிகமாக உங்களுடைய ஆசையை விட மேன்மையான ஆசையாக இருக்கும். நான் வந்து ஒரு டாக்டராக மாறணும்னு நினச்சேன். அதுதான் என்னுடைய பயங்கரமான ஒரு ஆசையாக இருந்துச்சு. நான் மட்டும் டாக்டராக இருந்திருந்தேன்னா என்னங்க, எல்லா வியாதிக்காரங்களும் வந்து என்னை சுற்றி இருந்திருப்பாங்க. ஓஹோஹோ டாக்டர்னு வருவாங்க. ஒரு சிரிக்கிற ஆள் கூட அவர் டாக்டர் வரும்போது இப்படி வருவார். அவர் சிரிப்பு இல்லாமல் டாக்டர், அப்போ டாக்டர் வந்து பரிதாபப்படுவாங்கிறதுக்காக ஐயோ நாத்தம் பிடிச்ச காயத்தோடு வருவாங்க. ஊசியா, அதுதான் என்னுடைய மகா பெரிய ஒரு கனவாக இருந்துச்சு. அது வந்து ஆண்டவருடைய ஆசை இல்லை. அப்போ அந்த அக்கினி வந்து சுட்டெரிச்சிருச்சு. அவர் சொன்னார், நீ என்னுடைய பரலோக டாக்டர், நீ சுகமாக்க, நீ வந்து அவங்கள கட்டுவிக்க, அவங்கள உருவாக்க. அண்ணா என்னென்னா வித்தியாசம் அண்ணாண்ணா, இந்த பூமிக்குரிய டாக்டர் பரலோக டாக்டருக்குள்ள வித்தியாசம். எத்தனையோ நூற்றுக்கணக்கான டாக்டர்கள் என்கிட்ட வந்திருக்காங்க. நான் அவங்கள பயிற்சி கொடுக்குறேன், எப்படி வியாதியை சுகமாக்குறது. அவங்களுக்கு ஊசி குத்த தான் தெரியும், ஆனால் எப்படி கட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் சொன்னேன், இல்லை தொடுன்ட்டேன். பாருங்க, ஆண்டவருடைய ஆசையை பாருங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய எண்ணங்கள் இருக்கு பாருங்க, உன்னுடைய திட்டங்கள் இருக்கு பாருங்க. உன்னுடைய திட்டங்கள் அது வந்து சின்ன திட்டமா இருக்கு. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரமா இருக்குதோ, என்னுடைய எண்ணங்கள், உன்னை குறித்த என்னுடைய எண்ணங்கள் அதுவும் மகா உயரமா இருக்குது. ஹல்லேலூயா. பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சுவாமி பயமுள்ள பமேலவரருள், சுவாமி பயமுள்ள பமேலவரருள், சாலவும் தங்குமே சத்தியமே இது மே துதிப்பா என்னாத்துமாவே என்னாளு மே துதிப்பா. ஆண்டவர் சொன்னாரு, வானம் பூமிக்கு எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படித்தான் என்னுடைய எண்ணங்களும் அது மகா உயரமா இருக்கிறது உங்களுடைய எண்ணங்களை விட. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டவர் உங்களுடைய எல்லா ஆசைகளையும் உடைச்சிட்டாரு. அவர் தன்னுடைய எல்லா ஆசைகளையும் உங்களுக்குள்ள வைக்கும்படியாக இப்ப நீங்க பரலோகவாசி, பரலோக மனுஷன். ஓ ரபரம சந்தரபா கதரபா சந்தரபா கதரந்த. நினச்சி பாருங்க, இப்போ எனக்கு கிழிஞ்சு போன ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கிறேன், முழுசும் கிழிஞ்சு போயிருக்குது, 20 பீஸாக கிழிஞ்சிருக்குது. நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப அழகான ஒரு சூட்டு கொடுக்குறீங்க, அதை மாற்றிக்கோங்கன்றீங்க. நான் வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஆளாக இருந்தேன்னா நான் ஓடி வருவேன், வந்து தூக்கி போடுவேங்க. கிராமங்களில் வந்து அந்த மாதிரி செய்வாங்க. பழைய சாமான் அவங்க வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து சைக்கிளில் வருவாங்க. எல்லா பழைய பாத்திரங்க, டம்ளர், அந்த மாதிரி பழைய பாத்திரக்கு பாருங்க, என்கிட்ட கொடுங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் பழைய பாத்திரம் கொடுத்தீங்கன்னா அவன் வந்து புது பாக்ஸை திறந்து எல்லாம் பளபளன்னு நின்னும், அவன் புதுசாக கொடுப்பான். அதைத்தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சார். ஆமாம்.
உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் குட்டியாக இருந்ததுனால, அவருடைய எண்ணங்கள் பெருசாக இருந்ததுனால, நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவர் சொன்னா ஆண்டவரே தயவு செய்து கொடுங்க ஆண்டவரே. ஏன் எனக்கு பரலோக சைஸ் இருக்குதுப்பா உனக்கு திட்டம்ட்டாரு ஆண்டவர். அதுக்கு தான்மா நீங்கள் எல்லாவற்றையும் பாடுபட்டு பவுல் சொல்கிறாரு, நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறோம் மரணத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்குள்ள ஜீவன் சோயே ஜீவன் வந்து எங்கள் மூலமாய் வெளிப்படும்படியாக. எசேக்கியா வந்து இங்கே நிற்கணும்னா உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்து அதை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. நான் எந்த பாதையில் கடந்து போனேன் நீங்கள் புரிந்து கொள்ளவே மாட்டீங்க. அதனால தான் அங்கே வரும்போது ஜீவன் வந்து பாய்ந்து போகுது. யோவான் சொன்னான், யோவான் ஸ்நானகன் சொன்னான், நான் சிறுகவும் அவர் பெருகவும். He must increase. ஆமென். நான் சிறுகும் இல்லை அவரே பெருகணும், நான் வந்து குறையணும். ஆமென். எந்த அளவு கவனிங்க, எந்த அளவுக்கு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்து எனக்குள்ள எழும்புறாரோ அந்த அளவுக்கு நான் வந்து கீழே போகிறேன். நான் கீழே போக 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 அவர் மேலே 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 வந்துடுறார். We are climbing higher, higher. We are climbing higher, higher. We are climbing. Jesus. இயேசு நமக்குள்ளேருந்து எழும்புறார். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சரீரம் வந்து உடையுது, உங்களுடைய ஆசை உங்களுடைய எல்லாம் உடையுது. அப்படின்னா உங்களுடைய பழைய ஜீவன் இருக்கு, பழைய வாழ்க்கை அது வந்து வழி கொடுத்துருது. அதுக்கப்புறம் கிறிஸ்துவனுடைய ஜீவன் வந்து உள்ளிருந்து எழும்புது. அதான் ஒரே ஒரு தேவை இந்த உலகத்துக்கு. உட்காருங்க, நான் வந்து என்னுடைய சப்ஜெக்டை ப்ரீச் பண்ணுறேன். ஏவாள் என்றால் எல்லா ஜீவனுள்ளவர்களுக்கு எல்லாம் தாய். ஈஷா, ஈஷ்மேன், ஈஷா. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே வித்தியாசம். ஆஹா. ஆண்டவருடைய உண்மையான கனவு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதும் ஆண்டவருக்கு வந்து உண்மையான ஒரு கனவு இருந்துச்சு. நீங்கள் அதில் நடக்கலைன்னா நீங்கள் அதை வந்து அடுத்த கனவு வரும்போது அதை நீங்கள் உடச்சிருவீங்க. நீங்கள் முதல் ப்ரைஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க, செகண்ட் ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு. செகண்ட் ப்ரைஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க, மூன்றாவது பரிசு இருக்குது. அண்ணா எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஆறுதல் பரிசாவது இருக்கும். ஆமென். ஆனால் நீங்கள் ஒருத்தர் கூட ஆமென் ஆமென் தேவனுடைய சிறந்த திட்டத்தை உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் இழக்கவே மாட்டீங்க. ஆமென். அது எனக்கு தெரியும், உங்களால் மிஸ் பண்ண முடியாது. ஏன் அண்ணா நீங்கள் இங்கே இருக்கிறீங்க? ஆண்டவர் வந்து இது வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டாருன்னா உங்களை கொண்டே வந்திருக்க மாட்டார். எங்கள் நேரத்தை வீணாக்கியிருக்க மாட்டார், உங்கள் நேரத்தையும் வீணாக்க மாட்டார், அவருடைய நேரத்தையும் வீணாக்க மாட்டார், எலக்ட்ரிசிட்டியை வீணாக்க மாட்டார், ஏசியை வீணாக்க மாட்டார், உடைய எல்லா நேரத்தையும் வீணாக்க மாட்டார், மீடியா டைம்னு வீணாக்க மாட்டார். அப்படின்னா எப்பா நான் உண்மையாகவே என்னுடைய மக்கள் மத்தியில் வேலை பண்ணிட்டு தான் இருக்கிறேன், அவங்க மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், அவங்கள உடைத்து கொண்டு இருக்கிறேன், அவங்கள இன்னும் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன்.
ஆமென். உனக்கு நான் உண்மையா வச்சுக்க திட்டம் அது நடந்தே ஆகணும். ஆமென். ஷட்டாலா பராண்டாலா பராண்டாலா ஓ ரபா ஷட்டா ரபாலா ஷந்தாலா பராகலா பா ஓ ரப 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 ஷதலா மரகதுல ரப ஷந்தல ரப கசபல ரப ரப ஷந்த ரப கத ரப 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 ஓ ரப ரப ஷந்த ரபா. உங்களுக்கு நான் ஒரு வாக்கு கொடுக்கட்டுமா? ஆண்டோடைய ஊழியக்காரனா உங்களை நம்பி உங்க வாழ்க்கை நடந்தாலும் பரவாயில்ல, எத்தனை முறை நீங்க தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய உண்மையான ஆமென். Ha 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 ha. Maha ha 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 ha. Maha ha 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 ha. Maha Maha teria. Cosa ti sataro sita. Oh mama. Ha ha. Hala hatora pasita. Are you ready? எல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆயத்தமா இருக்கு. ஆமென். உங்களுக்கு ஆண்டு வச்சுக்க நம்பர் 1 பிளான்ல உள்ள வர்றதுக்கு. ஆமென். ஒரு ரசகரா பார் ஃபர்ஸ்ட் பிளான் ஆதி திட்டம். ஆமென். சமரல்ல வேதத்துல எல்லாமே ஆண்டவர் செய்தார், ஆண்டவர் செய்தார், ஆண்டவர் செய்தார் அப்படி சொல்லாதீங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. When a house burned, God did it. வீடு எரிஞ்ச உடனே ஆண்டவர் அதை செய்தார். Cancer come, God. கேன்சர் வந்துச்சுன்னா அது ஆண்டவர் செய்தார். Accident, God did it. விபத்தா ஆண்டவர் செய்தார். He broke his leg. அவர் காலை உடைச்சாரு, அது ஆண்டவர் செய்தார். உங்களுக்குமா ஆண்டவர்னா அக்கினியை போடுறது, காலை உடைக்கிறது, பல்ல உடைக்கிறது, எவ்வளோ ஒரு தப்பான படம் வச்சிருக்கீங்க ஆண்டவரை பத்தி. ஷம்மா லக்கா ரபா 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 ரபா. ஆண்டவர் வந்து ஒரு நல்ல தெய்வம், சிறந்த தெய்வம், சிறந்த 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 தெய்வம், ரொம்ப இனிமையான ஆண்டவர், ரொம்ப தயவுள்ளவர், ரொம்ப கிருபை நிறைந்தவர், ரொம்ப வல்லமையானவர். அவர்தான் எவரெஸ்ட். அவரால் உங்களுக்கு அவர் மோசமான தரமாட்டாரு. ஷமந்தரபடரம் ஷம்தரபடரம் தரமடக ஓ ரபரம 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 ரபரம. நீங்கள் அதை உடைச்சிங்கன்னா ஆண்டு திருப்பி கட்டுறாரு. ஆண்டோட முக்கியமான வேலைனா நீங்கள் இதெல்லாம் உடைக்கிறீங்களோ ஆண்டவர் சொல்கிறா திருப்பி நான் அதை கட்டுறேன்றாரு. வீட்டுமா பாருங்க, வீட்டம்மாக்கு தெரியும் பிள்ளைங்க ரொம்ப எல்லாத்தையும் களைச்சி போட்டுருவாங்க. ஐயோ என் பிள்ளை நிறைய வேலை எனக்கு கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் அடுக்கி வச்சு எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருவாரு. பிள்ளை திருப்பியும் வந்து அதை உடைச்சிரும். அவ சொல்லுவா சரி நல்ல வீடு, இப்போ எல்லாத்தையும் அழகு பண்ணலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து களைச்சி விட்டுரும். இப்போ சொல்லுங்க பிதாவே ஆமென், உங்களோட ஒரிஜினல் பிளான்ல என்ன ஃபிட் பண்ணிருங்க ஆண்டவரே, என்ன கட்டி எழுப்புங்க. ஆமென். ஒரு தாயா ஒரு தகப்பனா, ஆமென், ஜோயே ஜீவனுடைய தாயா உலகமெங்கும். ஆமென். ஆண்டவருடைய உண்மையான திட்டம் அம்மா, அவர் வந்து ஆதாமுக்குள்ள ஊதுனாரு, அவர் ஏவாளுக்குள்ள ஊதுனாரு. ஏன் ஊதுனாரு? எப்பா என் கூட வாழு, அதுக்காகவா? ஓ என் ஜீவன் உனக்குள்ள இருக்குது, என்னுடைய ஜீவன் உனக்குள்ள இருக்குது. அவர் சொல்றா என்னுடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குன்னு. சும்மா சேர்ந்து 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிறதுக்கா? ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்ல ஆண்டவர் சொன்னார், ஆமென், மனிதனை நம்மளுடைய சாயலாக உருவாக்குவோம் சொன்னார் ஆண்டவர். நம்முடைய ஜீவன் அவங்களுக்குள்ள இருக்குது. யானை வந்து யானையை உருவாக்குச்சு, நாய் குட்டி போட்டுச்சு,
கிளியை உருவாக்குச்சு. அது முழு பூமியும் நிரப்புச்சு. அவர் பார்த்தாரு, வாவ், ஓ வானத்தில் எத்தனை பறவைகள். அவர் பார்த்தாரு, எல்லா பக்கமும் யானை இருந்துச்சு. அவர் சொன்னார், ஆஹா, மனிதன் என்ன ஏசாயில் இருக்கணும், என்ன போல இருக்கணும், என்னுடைய ஜீவன் இருக்கணும், அவங்க பெருகணும் 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 பெருகணும். உலகமெங்கும், இந்தியா ஐரோப்பா முழுவதும், அமெரிக்கா முழுவதும், முழு உலகத்திலையும் மாராசா கராபா சந்தராபா, ஓ என்னுடைய ஜோய ஜீவனை சுமந்து கொண்டு போகணும், என்னை போலவே அவங்க இருக்கணும். ஆமென். ஆண்டவருடைய உண்மையான திட்டம் வந்து முழு உலகமும் அது அது நிரப்பி பெருகி, ஆமென், ஜோய தேவகுமார்களால் நிரம்பணும், தேவகுமார்த்திகளால் நிரம்பணும். ஓ ரபரா சந்தரபா கரபரபா ஷகட்டரமா. உங்களுக்கு அது புரிஞ்சுச்சா? ஜோயே வந்ததுக்கு நோக்கமே நீங்க அந்த ஜோயேவை சுமந்து கொண்டு போய் அதை மற்ற மக்கள் மீது ஊதவும். யாரெல்லாம் எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ ஜோயே மக்கள் வந்து உருவாக்கப்படுவாங்க. Holy Spirit, let it happen, Lord, in the name of Jesus. உங்களுக்குள்ள இருக்க தேவனுடைய ஜீவன் அது பெருக முடியும். தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குது பாருங்க, அது பெருக முடியும், அது அதிகரிக்க முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஜீவன் அது வந்து பூமியை நிரப்ப முடியும். உங்களுக்குள்ள இருக்க தேவனுடைய ஜீவன் அது ஆளுகை செய்ய முடியும். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு இருக்கிற ஜீவன் அது பெருகும். நான் எங்கெல்லாம் போறேனோ மக்கள் என்னுடைய ஜோயவை பெற்றுக்கொள்ளுவார்கள். ஓ ரோகா பாபா ஷட்டாராபா சக்கத்தாராபா ஷந்தாராபா காபாபா ஓ ரபாபா ஷகடா ரபடா 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 ரோபடா ரபகடா ரபடா ரபா. ஏதாவது சொல்லுங்க, நான் ஒரு ஜோயை உருவாக்குகிறவன். அந்த தம்பதிகள் வந்தாங்க, ஆதாமும் ஏவாளும். ஆதாம் அவ ஜீவனை கொடுத்தாள், ஏவாள் ஜீவனை அருளினா பெற்றெடுத்தாள். ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க பாருங்க, தேவனுடைய ஜீவன் வந்து அப்படியே வெடித்து கிளம்புச்சு. நினைச்சு பாருங்க, அந்த ஜோயே வாழ்க்கையில வாழ்ந்துருந்தாவனா இப்ப அமெரிக்கா எப்படி இருந்திருக்கும், இந்தியா இப்ப இந்நேரத்துக்கு எப்படி இருந்திருக்கும். எல்லா பக்கமும் தேவகுமார்கள் இருந்திருப்பாங்க, எல்லா பக்கமும் தேவகுமார்த்திகள் இருந்திருப்பாங்க. முழு உலகமும் பார்க்கறதுக்கு பரலோக மாதிரி இருந்திருக்கும். ஓ ரபா ஷாந்தா ரபா, அதுதான் தேவனுடைய உண்மையான ஒரு கனவு. நன்றி இயேசுவே. தேவனுடைய முழு திட்டம் அது தேவனை போன்ற மக்களை உருவாக்குவது தான். ஏன் உலகம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு? துன்மார்க்க மக்கள் அனுபவிக்கிறதுக்கா? இல்ல. வெள்ளி, பொண்ணு, பணம், இயற்கை, மலைகள், எல்லா பள்ளத்தாக்குகள், எல்லா மெட்டல், எல்லா மினரல், அது வந்து துன்மார்க்க மக்கள் வந்து அனுபவிக்கிறதுக்காக ஆண்டர் படைத்தாரு. யார் அதை எடுத்துக்கணும்? ஆமாம், அதை செய்யுங்க. நாம தான் அதை செய்யணும். ஆமேன். ஜோயே மக்கள் தான், நாம தான். அதை எடுத்துக்கோங்க, மீட்டு எடுத்துருங்க. ஆமேன், அதை மீட்டு எடுங்க, அதை செய்யுங்க. ஆமேன். ஒருத்தர் சொன்னாங்க, எப்படி ஒரு அதாவது எது பூ வந்து பூ உருவாக்கும்ல, எப்படி பூனை வந்து பூனையை உருவாக்கும், என்னவா இருக்குதோ அதுதான் வரும் இல்லையா? கோவக்கார பொம்பளை வந்து கோவக்கார பிள்ளை தான் பித்தெடுக்கும். ஆனா ஜோயே தாய், ஜோயே தகப்பன், ஆண்டவரே ஷமடர், நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதுதான் ஆண்டவர் கொடுத்த முதல் ஆசீர்வாதத்தோடைய மக்களுக்கு.
அதுதான் முதல் கட்டளை ஆண்டவர் கொடுத்தார் மக்களுக்கு. அவர் போன்னு சொல்லலை, மக்களுக்கு வந்து எப்படி நடந்துக்கணும் நடத்தையே சொல்லி கொடுன்னு சொல்லலை. அவன் போய் வாழ்க்கை பாணியை மாற்றுன்னு சொல்லி கொடுக்க சொல்லலை. அவர் சொன்னார், போ நீ பெருகுங்கள், கனிக்கொடு, பழுகு, பெருகுனார், ஜோயேவை அதிகரின்னு சொன்னார். ஓ ரபா ஷந்தரா கத்தரா மந்தரா பக்கத்தரா பந்தரபா. பிசாசு அவன் நீங்கள் எந்த நொடியில் ஜோயே ஜீவனுக்கு மேலே கண்ணை வைக்கிறீங்களோ, ஓஹோ ஆண்டுடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்குதா, ஆண்டுடைய ஜோயே எனக்குள்ளே இருக்குதா, ஓ சிருஷ்டி கர்த்தருடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்குதா, ஆண்டவருடைய பரிசுத்த சுபாவம் எனக்குள்ள இருக்குதா. இங்க எந்த நொடியில உங்களுடைய வெளிச்சத்தை உள்ள இருக்கிற ஜோயை மேல அடிக்கிறீங்களோ, பிசா சொல்லுவான், ஆபத்து, ஓ ஆபத்து. அவன் சொல்லுவான், ஏய் இந்த ஆள் இது வரைக்கும் சுக்கேவை பார்த்துட்டு இருந்தா, மாம்சத்தை பார்த்துட்டு இருந்தா, எப்படி பலவீனன்னு பார்த்துட்டு இருந்தா, எவ்வளோ நாஸ்டின்னு பார்த்துட்டு இருந்தா, எவ்வளோ அசிங்கன்னு பார்த்துட்டு இருந்தா, எவ்வளோ கோவக்காரின்னு பார்த்துட்டு இருந்தா, எவ்வளோ அசுத்தன்றதை பார்த்துட்டு இருந்தா. அப்போ எது வரைக்கும் அவள் சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம நல்லா மசாலா அரைச்சிக்கிட்டு இருந்தோம், தலையில் மிளகா அரைச்சிட்டு இருந்தோம். இப்போ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, தேவன் அவங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, தேவனுடைய ஜீவன் அவங்களுக்குள்ள இருக்குன்றதை பார்த்துட்டாங்க. அவங்க சொல்லுங்க, ஐயோ ஒரு கடவுளையே நம்ம சமாளிக்க முடியா, இப்ப கோடிக்கணக்கான தேவர்கள் இந்த உலகத்துல எழும்புனா என்ன பண்றது? ஆமென். ஷட்டா பாராண்டா கடா பக்கடா ரபா ஷந்தா ரபா கட்டா ரபா 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 யந்த ரபா ரகா ஒரு ரபா ரபா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு சத்துரு இருக்கிறான், உங்களுக்கு அவனை பிடிக்கல, ஒவ்வொரு முறையும் வந்து வரும்போது நீங்கள் திருப்பிக்கிறீங்க. அதே ஆள் 1000 பேர் வந்து இருக்கிறாங்க உங்களை சுற்றினா எப்படி இருக்கும்? ஆமென். நீங்க உங்களுடைய கவனத்தை உங்களுக்குள்ள ஜோயே மேல நீங்க வைக்கும் போது பிசாசு வந்து ரபாபா உங்க மேல கண்ணை வச்சிருவான். அந்த ஜோயே வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும்படியாக அவன் வந்து எடுத்துக்க முடியாது, அவன் வந்து உங்ககிட்ட இருந்து அதை மறைச்சு வச்சிருவான். அப்புறம் நீங்க சொல்லுவீங்க, அது உண்மை. வெளியே ஒரு மனிதனா ஒரு பெண்ணா நம்மக்கிட்ட நன்மை கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஆமென் ஆண்டவரே, உங்களுடைய ஆவி எனக்குள்ள ஆவினாலே ஆகும். ஆமென். இதனால தான் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உடைச்சார். அவர் யாரெல்லாம் தெரிந்து கொண்டார் அவங்களை உடைச்சார். மோசேவை தெரிந்தெடுத்தார், யோசேப்பை தெரிந்தெடுத்தார், எரேமியாவை தெரிந்தெடுத்தார், அவர் சாமுவேலை தெரிந்தெடுத்தார். ஏன் எப்பா, நீ வந்து ஒரு மண்பாண்டம், ஆனா உள்ள பரலோக மகா பெரிய பொக்கிஷம் இருக்குது, ஒரு மகா பெரிய பொக்கிஷம் இருக்குது. அது என்ன? தேவனுடைய ஜீவன் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஆமென். தேவன் என்னுடைய ஜீவனா இருக்கும்போது, அவருடைய பலனா இருக்கும்போது எனக்கு என்ன குறை இருக்குது இந்த உலகத்துல? நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், ஒரு நாள் சொல்லாதீங்க இது என்னுடைய குறைன்னு சொல்லாதீங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர்கள் உள்ள வந்து ஜீவனை பெற்றுக்கொள்ளல, அவங்களுக்குள்ள அந்த ஜீவன் பிரகாசித்து கொண்டு இருந்துச்சு, அவங்க மேலே இருந்துச்சு. அவங்க வந்து கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறாரு, அவர்களுக்கு முன்னாடி போகிறாருன்னு சொன்னாங்க. எனக்கு குறைவில்லைன்னு அவங்களையே பாடினாங்க பாரு. எனக்கே குறையில்லை, எனக்கு தேவைன்னு ஒன்று கிடையாது, ஏன்னா அவர் எனக்கு முன்னாடி போகிறாருன்னு சொன்னாங்க. ஆமென். God की पहाड़
डोमेल चलता है, जहां पर सुखदाई झलके झरने हैं, घाटी पहाड़ों में चलता है, जहां पर सुखदाई झलके झरने हैं, ईशु है सच गडरिया। मैं यम्मा the song I sing is original plan. நான் பாடுற பாட்டு வந்து நான் தான் கரெக்டாக பாடுறேன், நீங்கள் பாடுறது வந்து ரெண்டாம் இதை பாடுறீங்க. Really? यीशु है सच गडरिया, उसकी हम बेड़े हैं, हरी चराइयों में हमें चलाता, हमें किसी का डर अब तो नहीं है, क्योंकि यीशु हमारे जो साथ है, हमें किसी का डर अब तो नहीं है, क्योंकि यीशु हमारे जो साथ है, यीशु है सच गडरिया। हरी चराइयों में हमें चराता है। கவனிங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வந்து ஒரு நாள் பயந்ததே கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய நல்ல மெய்ப்பன் வந்து என்னோடு கூட இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அந்த ஜோயே ஜீவன் வந்து அவங்கள நடத்துச்சு, அவங்களுக்கு வந்து முன்னாடி வெளிச்சம் காட்டுச்சு. ஆனா உள்ள வரலைங்க, அவங்களுக்குள்ள இல்லது. ஆமென் ஆமென். ஐயப்பா அழுறீங்க. உண்மைதாம்மா, எனக்கு நேரம் இல்லை, அதில் ரொம்ப ஆழமாக போக முடியாது வார்த்தையில். நிறைய வசனம் தரட்டுமா? நிறைய வசனம் தரட்டுமா? நிறைய வசனம் போது நீங்கள் தூங்கிடுவீங்களா? யோவான் 1:4 பாருங்க. யோவான் 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. எல்லாரும் வாசிங்க, எல்லாம் வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அது யாரை பத்தி பேசுதுமா? அது யாரை பத்தி பேசுதுமா? அவருக்குள்ள என்ன இருந்துச்சுமா? ஜீவன் இருந்துச்சு. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்துச்சு. மனுஷனுக்கு ஒளியா இருந்துச்சு. எல்லாரும் சொல்லுங்க, ஆஹா, ஓ ஆமென். எனக்குள்ளேயும் ஜீவன் இருக்குது. ஆமென். அவர் வந்து எனக்குள்ள பிரகாசித்து கொண்டிருக்கிறாரு. அப்ப என்னுடைய ஜீவன் அது ஆமென் மனுஷனுக்கு முழு உலகத்துக்கும் அது ஒளி. ஆமென். உண்மையா நான் சொல்றேம்மா, நீங்க அந்த ஜோயே ஜீவன்ல நீங்க வாழ்ந்தீங்கன்னா, நீங்க உங்களோட வீட்டுக்குள் நுழையும் போது எல்லா இருளும் விலகும். வெளிச்சம் வருது. ஆமென். எஸ் லார்ட். நீங்க ஒரு வீட்டுக்கு போவீங்கம்மா, அவங்க அழுதுட்டு இருப்பாங்க, ஐயோ என் பிள்ளை செத்துட்டு இருக்கு. நீங்க எதுவுமே செய்ய மாட்டேன், எப்படிமா இருப்பேன்னு வெளியே வந்துருவீங்க. அந்த லேடி கால் பண்ணி சொல்லு, நீங்க உள்ள வந்து போனீங்க இல்லையா, அந்த பிள்ளை வந்து எழுந்திருக்கு. அதுதான் உங்களுடைய ஜீவன், அதுதான் உங்களுடைய ஜீவன். நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, நீங்க வேற வேலை பண்றீங்க, நீங்க உட்காந்து என்ன சாப்பிட்டீங்க காலையில, திடீர்னு அந்த அந்த போன் வருது, மேடம்
நான் உங்ககிட்ட பேசும்போது எங்கள் பாஸ் கூப்பிட்டாங்க, அவங்க எனக்கு ப்ரொமோஷன். ஆண்டவரே அம்மா, ஆண்டவருடைய கனவு அது வந்து மக்களை மற்றவங்க மூலமாக ஆசீர்வதிக்கிறது இல்லம்மா, ஜோயே நிரப்பின மக்கள் மூலமாக. ஒரு ரபா ஷத்தரமா கத்தரை அந்த ரபா அது வந்து ஆஃபீஸ் நடந்துச்சுன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் கணவன் மனைவி எல்லாத்துக்கும் நடக்காதா? அங்கிளுக்கு நடக்காதா? ஆமென். ஆண்டிக்கு நடக்காதா? நீங்க ஆசை எஸ் எல்லாம் சொல்லுங்க. எனக்குள்ள அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய உண்மையான ஒரு திட்டம், பிதாவினுடைய திட்டம், குமாரனுடைய திட்டம், பரிசுத்த ஆவியானவருடைய திட்டம், அவங்க எல்லாரும் ஒரு மனுஷனை உருவாக்குனாங்க, ஒரு பெண்ணை உருவாக்குனாங்க. அவங்க எல்லாரும் தன்னுடைய ஜீவனை அவங்களுக்கு ஊதுனாங்க. அவங்களோடு கூட சேர்ந்து சொன்னாங்க, நீ என்னுடைய சாயலை சுமந்து கொண்டிருக்கிற, என்னுடைய சுபாவம் இருக்கிறது, என்னுடைய வல்லம் இருக்குது, என்னுடைய ஜீவன் இருக்குது, என்னுடைய ஞானம் இருக்குது, எல்லா ஞானம், என்னுடைய மகிமை, என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய தயவு, என்னுடைய அன்பு. பிசாசு வந்து அழிச்சான் பாருங்க, பிசாசு அழிச்சான் பாருங்க. பிசாசு வந்தான், ஆண்டவர் வந்து 2 மரத்தை வச்சார் இல்லையா? அவர் சொன்னாரு, அவருக்கு அவங்க மட்டும் ஜீவம் விருட்சத்தின் கனியை பிடிச்சிருந்தாங்கன்னா அவ்வளோதான், முழு உலகமும் முழுவதும் தேவர்களாக நிரம்பி இருந்திருக்கும். நித்திய ஜீவன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நித்திய ஜீவன், நம்ம எல்லாருக்குமே நித்திய ஜீவன் இருக்குது. துன்மார்க்க மனுஷனுக்கு கூட அவன் வந்து செத்தா வந்து நரகத்துக்கு போயிடறான். இல்லை, நித்திய ஜீவன் ஆண்டவருடைய ஜோயே கோராபராந்தரம், ஆண்டவருடைய ஒரு ஒரு ஆண்டவருடைய முழு ஜீவன், ஆண்டவருடைய சுபாவம், ஆண்டவருடைய சுபாவம், ஆண்டவருடைய தயவு, அவருடைய அதிகாரம், அதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்துச்சு. அதுதான் தேவனுடைய உண்மையான ஒரு கனவாக இருந்துச்சு. ஒரு ரபாபா சந்த ரபக்கரம் வாசிக்கலாம். அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. எனக்குள்ள இருக்கிற ஜீவன், எனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் அது அது பிரகாசிக்குது 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 பிரகாசிக்குது. அது அது வந்து மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. எத்தனை மனுஷன்பா? எத்தனை மனுஷன்? மனுஷனுக்கு 50% மக்களுக்கு மட்டும் நீங்க ஒளியா இருப்பீங்களா? 75%? அடுத்த வசனம் வாசிங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. ஆமென். இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமென். இந்த வெளிச்சம், அந்த ஜோயே வெளிச்சம், எனக்குள்ள இருக்க அந்த ஜீவன் அது பிரகாசிக்கிறது. அது அதிகமாய் பிரகாசிக்கிறது. எங்கே இருள் இருக்குதோ அங்கதான் பிரகாசிக்குது. ஆமென். ரபா ஷட்டா ரட்டா ரபா ஷட்டா ரபா டே ரபா ரயந்த ரபா 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 கரபா. அப்பா, எங்கம்மா வெளிச்சத்துக்கு அவசியம் சொல்லு? எங்க தேவை வெளிச்சம்? எங்க தேவை? எப்போ அந்த வெளிச்சம் வந்து தேவைப்படுது? சூரியன் பிரகாசமா இருக்கும் போதா? ஆமென். அந்த சூரியன் மறையும் பொழுது. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க ஏன் உங்க வீடு இப்ப இருளா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமென். எஸ், we are the light. இப்ப புரிஞ்சுச்சா ஏன் தேசம் வந்து இருளா இருக்குன்னு? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நீங்க ஆமென். இருளின் அதிகாரம் எல்லா பக்கம் முழு உலகத்தையும் மூடிக்கொண்டிருக்கிறத நீங்க பார்க்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? இந்த இருளின் அந்தகார அதிபதி அவன் மக்களுடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறானா? அவங்களுக்கு என்ன தேவை? வெளிச்சம், வெளிச்சம், ஜீவன், வெளிச்சம். அந்த வெளிச்சம் எங்க இருக்கிறது? ஆமென்.
ஷட்டாரபரி அட்டாரபரபர அந்த ரபரபா ஒரு ரபா ஷட்டாரபரி அந்த ரபா ஒரு ரபாபா சந்த. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் முறுமுறுக்க மாட்டீங்க. என்னுடைய ஹஸ்பண்ட், அவர்கிட்ட இருள் இருக்குது. நீங்கள் அவர் கண்ணை பாருங்க, அப்படி இருண்டு இருக்குது. இந்த மூஞ்சி அது இருள் இருக்குப்பா. அதனால தானே அவர் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஷபா ரக்கா டபா ரக்கா டபா ரபா ரபா. என்னுடைய ஹஸ்பண்டோடைய குடும்பம் அண்ணா, அது முழுவதும் இருள் அண்ணா. ஓ, நீங்கள் அங்கே தேவை. அதனால தான் நீங்கள் வந்து ஒரு மாமனார் ஆயிட்டீங்க, மாமியாராக மாறிட்டீங்க. ஒரு ஷட்டா ரபா கட்டலா படரபா சந்த ரபா. ஹலோ, நீ அழைக்கப்பட்டது, நீ அழைக்கப்பட்டது, நீ அனுப்பப்பட்டது இருளை பத்தி பேசுறதுக்கு அனுப்பப்படல. ஆனா ஆமென், இருளில பிரகாசிக்கும்படியாக, பிரகாசிக்கும்படியாக, பிரகாசிக்கும்படியாக. ஆமென். ஷட்டரபா டேலபா ரட்டேலபா டகலபா டலபா ஓ ரபா பிரகாசிக்கும்படியாக, 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 பிரகாசிக்கும்படியாக. ஓ ரட்டரபா ஷட்டலபா ரபா டேரபா ரபரியா ஓ ரபா ஷட்டலபா ரகடபா ரகதரபா ஷட்டரபா ரபா ஓ ரபா ஷட்டரபா பா ஓ ரபா ஓ ரபா ஷட்டரகடரபா ஷட்டரபா பா. கவனிங்க 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 கவனிங்க. அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சம், எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய வெளிச்சம், என்னுடைய ஜோயே, அது வந்து ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம். நீங்க கவனிக்கிறீங்களா? அது என்ன வெளிச்சம் தெரியுமா? அது ஹரிக்கேன் வெளிச்சமா? அது டியூப் லைட்டா? ஈபி வந்து கட் பண்ணிரும், எலக்ட்ரிசிட்டி வந்து கட் பண்ணிரும். அது என்ன விளக்கா? அது என்ன தெரியுமாமா? ஆமென். ஷெக்கினா மகிமை. ஷெக்கினா க்ளோரி. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த அந்த இடத்துல கூடாரம், ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருந்த அந்த ஷெக்கினா மகிமை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனை பேர் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றி படிச்சிருக்கீங்க? அந்த ஆசாரிப்பு கூடாரம், வெளிப்புறகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். மூணு மாசம் ஏன் வைக்கூடா கேட்குறாங்க அண்ணன். ஒரு மாசம் வைக்கூடா கேட்குறாங்க. உங்க ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் ஃபோன் பண்ணி பேசுறேன். கல்யாணம் ஆகாதவங்கள ஜாலி. Horabara Shandara Barama Shandara Bakataraba Shandara Barabataraba Meri Biri Biri Meri Baraba and the Zoe Amma. We don't need your Zoe in Pundi Long Zoe Tabela. Amen. Calcutta Kapono Zoe. UP Kapono Zoe. MP Kapono Zoe. Amen. 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 தேசத்துக்கு பதில் வந்து எம்பில இல்லம்மா. எம்பினா யாரு? மினிஸ்டருக்கு கையில். நீங்க தாங்க எம்பிங்க, நீங்க தான் மினிஸ்டர்ஸ். ஒரு அபரம் எல்லாரும் சொல்லுங்க. அவருக்குள் ஒளி இருந்தது, அந்த ஒளி மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்ன சொன்னாரு? இயேசு என்ன சொன்னாரு? நான் உங்களுடைய வேதத்தின் அறிவு என்ன பார்க்குறேன். அந்த திருடன் வரான். மெதுவா திருடன் எதுக்கு வரான்? பெண்கள் பிரச்சனையே ஒரே நேரத்தில் எல்லாம் பேச. அந்த திருடன் அவன் திருட வருகிறான். சரி, அவன் கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். இயேசு பிசாசு. இதெல்லாம் உங்ககிட்ட திருடப்பட்டுச்சோ அது வந்து பிசாசு.
ஆண்டவர் வந்து ஒரு திருடல, அவர் வந்து கொடுக்கிறாரு. சரி, அடுத்து ஆண்டவர் வந்து கொல்ற இதுல இல்லைங்க, பிசாசு தான் கொல்றான். ஆனா ஆண்டவர் வந்து ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்லட்டுமாமா, நான் நான் பல நாள் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கிறேன். இது வரைக்கும் சரித்திரத்தில் பல யுத்தங்கள் வந்து நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இப்போ இந்த திருடன் இருக்கான் பாருங்க, அவன் ரொம்ப அதிகமாக லட்சக்கணக்கான மக்களை வந்து உலகமெங்கும் வந்து கொண்டுகிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, அவன் கொலைகாரன், ஆதி முதலாய் அவன் கொலைகாரனா இருக்கிறான்னு சொன்னாரு. நீங்க கவனிக்கிறீங்களா? ஆதாம் ஏவாளும் அந்த ஜோயே ஜீவனை இழந்த பிறகு அந்த இயற்கையான ஜீவனை நடக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு குமாரன் வந்து இன்னொரு பையனை கொண்டுட்டான். 2 பிள்ளைல காயின் ஆபேல் கொண்டது. அப்போ ஒவ்வொரு கொலையும், ஒவ்வொரு வியாதி, ஒவ்வொரு இருளும், ஆமேன், அதுக்கு காரணம் அது மனித மாம்ச ஜீவனால. அங்க ஒரு தேவை இருக்குது, ஜோயே மக்களுக்காக தேவை இருக்குது. ஆமே, நீங்க தான் பதில். உங்களுக்குள்ள அது இருக்குது, உங்களுக்குள்ள அது இருக்குது, உங்களுக்குள்ள அது இருக்குது. ஆண்டவருக்கு ரொம்ப ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள் தேவையில்லை, நல்ல பிரசங்கம் பண்றவர்கள் தேவையில்லை, மக்கள்கிட்ட வந்து நீ எப்படி வாழணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்றதுக்குல. ஆண்டவர் எந்த மக்கள் தன்னுடைய ஜோயை ஜீவனை வெளி கொடுக்கிற மக்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறாரு. மர சந்தர பரக்க சந்தர பரபா. முழு உலகமும் வந்து பாவத்துல செத்து போயிருச்சு. முழு உலகமும், எல்லாம் சொல்லுங்க, இந்த முழு உலகமும் அது வாழ்ந்துட்டு இருக்கு. அவங்க வாழுகிறதே, ஆனா அவங்க ஆவியில அவங்களுக்குள்ள ஜோயே இல்ல, அவங்க செத்துட்டாங்க பாவத்துல. நீங்க எல்லாம் போய் படிங்க. அதுக்கப்புறமா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் முற்காலத்திலே நீங்கள் அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்தீங்க, பாவத்தில் மரித்தவர்களாக இருந்தீங்க. எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் செத்துருக்கும் போது பாவத்தில், நீங்கள் அக்கிரமங்களில் மீறுதல்களில் உங்களுக்குள்ள ஜோயே ஜீவன் இல்லாத போது என்ன தெரியுமா நடக்கும்? எனக்கு அரசியல்வாதி மேலே கோவம் கிடையாது, துன்மார்க்க மேலே அவங்க மேலே கோவப்படாதீங்க, மக்கள் மேலே கோவப்படாதீங்க, ரொம்ப துன்மார்க்காக இருக்கவங்க மேலே. ஏன்னா தலைவலி. அவங்க செத்து போயிருக்கிறாங்க, அவங்க செத்து போயிருக்கிறாங்க. ஒரு சுனாமி வரும்போது செத்து போன சரீரம் அடிச்சுட்டு போயிரும்ல. நீ கோப்படு, ஏய் போகாத போகாத அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது, ஏன்னா செத்து போய் கிடக்குறாங்க. அங்க உள்ள ஜீவன் இல்லம்மா, அவங்க ஜீவன் இல்லை. அங்க ஜீவன் இருக்கும் போது அவர் வந்து யுத்தம் பண்ணுவாங்க, அவங்க நீந்துவாங்க, அவங்க வெளியே குதிச்சு வந்துருவாங்க. ஆனா ஜீவனே அங்க இல்லையே. அப்ப வேதம் சொல்லுகிறது 2:1 வந்து எபேசியர், அவர் வந்து அக்கிரமங்களில் மீறும் இருக்கிறவர்களை அவர் வந்து ஜீவனோடு எழுப்பினார். நீங்க ஒரு காலத்திலே நீங்க உங்க மனசும் மாம்சமும் சொன்னவர்கள் நடந்தீங்க. செத்த சரீரம், செத்தவன், ஜோயே ஜீவன் இல்லாதவர்கள் அவர்கள் இந்த உலகத்தின்படி நடப்பாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்குள்ள ஜோயே இருக்குது உங்களுக்கு தெரியாததுனால நீங்க இந்த உலக பிரகாரமான மக்கள் நடந்ததுபடி நடந்துட்டு இருந்தீங்க. அவங்க சண்டை போட்டாங்க, நீங்களும் சண்டை போட்டீங்க. அவங்க பாலியல் பாவத்தில் விழுந்தாங்க, நீங்களும் பாலியல் பாவத்துக்கு போனீங்க. அவங்க கோவப்பட்டு இருந்தாங்க, கசப்பா இருந்தாங்க, நீங்களும் கசப்பா இருந்தீங்க. அவங்க கவலைப்பட்டாங்க, நீங்களும் கவலைப்பட்டீங்க. இயேசு சொன்னாரு, இந்த உலகம், இந்த மக்கள் வந்து அந்த காரியங்களுக்காக கவலைப்படுவாங்க, ஆனா உன்னுடைய தகப்பன் வந்து வித்தியாசமானவன். நீங்க ஏன் ரொம்ப பயந்து போனீங்க? நீங்க ஏன் ரொம்ப கோவப்பட்டீங்க? நீங்க ஏன் தொட்டாசு நீங்க இருந்தீங்க? ஏன்னா நீங்க அந்த ஜோயே ஜீவன் குடிச்சு நீங்க ஒரு உணர்வோடு கூட இல்லை. என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, எல்லா பாவமும், எல்லா தோல்வியும், எல்லா சந்தேகம், எல்லா விசுவாசம், எல்லா கசப்பு, எல்லா இச்சை, நான் போராடின எல்லாம் அது
அது பாவம் வந்து வல்லமையானதுனால கிடையாது. ஏன்னா நான் என்னுடைய ஜோயே ஜீவனிலிருந்து நான் மொண்டு கொள்ளவில்லை. ஆமென். எத்தனை பேர் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்ப ஒன்று தான் நமக்கு தேவை பிரியமானவர்களே. ஒன்று தான் தேவை. ஆமென். அந்த ஜோயே ஜீவனில் நடப்பது தான். இயேசு சொன்னாரு, திருடன் வந்து திருட வருகிறான், அழிக்க வருகிறான், இது கொள்ள வருகிறான், அழிக்க வர்றான். நானோ அது ஜீவன் உண்டாயிருக்க, ஜீவன் உண்டாயிருக்க, ஜீவன். அவர் உங்களுக்கு ஜீவன் கொடுத்துட்டாரா? அவருடைய ஜீவனை கொடுத்துட்டாரா? அவருடைய ஜீவனை கொடுத்துட்டாரா? ஆமென், ஆமென், ஆமென். அவர் தன்னுடைய ஜீவனை உங்களுக்குள்ள ஊத்திட்டாரா? கொஞ்சமா? இந்த அளவுக்கா? அலெக்ஸுக்கு இந்த அளவு, உங்களுக்கு இந்த அளவா, உங்களுக்கு இந்த அளவா? ஆமென். நான் வரேன், உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென். அலா பரச கட்டல ரப சந்தல